ஜெம் சினிமாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜா ஹெக்டே அவங்கள வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். தமிழ் சினிமாவில் முகமூடி படத்தில் அறிமுகமான அவங்க தான். ஸோ அவங்க வந்து நம்ம தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் நிறைய தெலுங்கு படமாக இருக்கட்டும், ஹிந்தி படமாக இருக்கட்டும், நிறைய பிரபல நடிகர்களுக்குள்ள நடிச்சிருக்காங்க. அதாவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகேஷ் பாபுவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம ரீபிள் ஸ்டார் அவராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒரு பேன் இண்டியன் லெவலில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கூட எல்லாத்துக்குள்ளேயுமே வந்து இப்போ தொடர்ந்து நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக கூட ரெட்ரோ படத்தில் நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கூலி படத்தில் கூட ஒரு பாட்டுக்கு வந்து மோனிகா சாங்க்கு வந்து டான்ஸ் ஆடினாங்க. அது வந்து எவ்வளோ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆயிருந்துச்சு அப்படின்னு தெரியும். அவங்களுடைய தெலுங்கு பாடலாக இருக்கட்டும், தமிழ் பாடலாக இருக்கட்டும், நிறைய பாடல்கள் வந்து ரொம்பவே வைரலான பாடல்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன் நம்ம விஜய் சாருடைய படத்துலேயே கூடி அரபிக் குத்து சாங்கில் வந்து அவங்க தான் வந்திருப்பாங்க. ஸோ அதுலேயுமே வந்து ரொம்ப ஃபேமஸான பாட்டு அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு பேன் இண்டியன் ஒரு படத்தில் வந்து நடிச்சிருக்கும் போது மிகப்பெரிய ஒரு ஆக்டர் ஒருத்தவங்க வந்து உள்ள அவங்க வந்து கேரவனில் இருக்கும்போது அவங்க கிட்ட ஏதோ உள்ள வந்து தப்பாக நடந்துக்கிற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அவங்க அவங்கள வந்து திருப்பி அடிச்சிட்டதா வந்து ஒரு பேட்டியில் ரீசெண்டாக சொன்ன மாதிரி வந்து ஒரு செய்தி வந்து வெளியே வந்துருந்துச்சு. ஸோ அந்த செய்தி வந்து ஒரு ஃபேக் அப்படின்னு சொல்லி இப்போ திரும்ப ஒரு பேட்டி அளிக்கும் போது வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து கேரவனில் வந்து ஒரு பேன் இண்டியன் ஆக்டர் வந்து என்னை வந்து தவறாக என்கிட்ட நடந்துக்க பார்த்தாங்க. அப்போ நான் வந்து அடிச்சிட்டேன் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு நியூஸ் வந்து ஃபேக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப பரபரப்பாக பேசிட்டு வந்துருக்கு. சின்னதாக ஒரு விஷயம் வந்து எப்போ அது வந்து அவங்க முன்னாடி சொன்னதுமே வந்து ஏதோ பேட்டியில் தான் சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அப்படி அவங்க சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.